காவிரி உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டுள்ள திமுக செயல் தலைவருக்கு வழி நெடுகிலும் மக்கள் உணர்வுபூர்வ வரவேற்பு. வறண்டு கிடக்கும் வயல்கள், வாய்க்கால்களை நடந்து சென்று பார்வையிடும் மு.க. ஸ்டாலின். தங்கள் வாழ்வாதாரம் காக்க வந்த தோழன் என பாராட்டு. பிரதமர் 12ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரும்போது கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது உறுதி. திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். கருப்பு உடை அணிந்தும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுகோள். திமுக செயல் தலைவர் தலைமையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் காவிரி பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும். காவிரி உரிமை மீட்பு கூட்டத்தில் திருநாவுக்கரசர் முத்தரசன் பேச்சு. ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி இடிந்த கரையில் சவப்பெட்டி எரிப்பு போராட்டம். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மீனவர்கள் முழக்கம். ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டி அடித்து சிங்கள கடற்படையினர் அட்டுழியம். 10 படகுகளில் இருந்த வலைகளை அறுத்தெறிந்தும் அட்டகாசம். வணக்கம். வணக்கம். காவிரி உரிமை மீட்பு பயணத்திற்கு தலைமையேற்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் செல்லும் இடமெல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் பேராதரவு அளித்து வருகின்றனர். பயணத்தின் போது காய்ந்து போன வாய்க்கால்கள், வறண்டு கிடக்கும் விளைநிலங்களை மு.க. ஸ்டாலின் நடந்தே பார்வையிடுவதால் விவசாயிகள், குறிப்பாக விவசாய குடும்ப பெண்கள் நெகிழ்ச்சியடைந்து பாராட்டி வரவேற்று வருகிறார்கள். 2ஆம் நாளாக காவிரி உரிமை மீட்பு பயணத்தை தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டையில் திமுக செயல் தலைவர் தொடங்கினார். அவரோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் இரா முத்தரசன், முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு உள்ளிட்டோரும் உடன் சென்றனர். சூரக்கோட்டை வீதிகளில் நடந்து சென்ற மு.க. ஸ்டாலினை பெண்கள் தங்கள் வீட்டு பிள்ளையை போல் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்று மகிழ்ந்தனர். வீட்டிற்கு அழைத்தும் தண்ணீர் கொடுத்தும் தமிழ் பண்பாடோடு வரவேற்றனர். அவர்களின் வாழ்வாதாரங்கள் குறித்து திமுக செயல் தலைவர் அக்கறையோடு கேட்டறிந்தார். மந்தவை நோக்கி வந்துவிட்டார். அனைவரும் வாரி வாரி. தொடர்ந்து காச வளநாடு, புதூர், கோவிலூர் ஆகிய இடங்களுக்கு சென்ற மு.க. ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறமும் திரண்டு நின்ற மக்கள் ஆரவார வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து வடக்கூர் கிராமம் சென்ற மு.க. ஸ்டாலின் அங்கு காய்ந்து கிடக்கும் பாசன வாய்க்கால்களை வேதனையோடு பார்வையிட்டார். இதன் பிறகு செல்லம்பட்டி கிராமத்திற்கு சென்ற மு.க. ஸ்டாலின் காவிரி நீர் வராத காரணத்தால் வறண்டு கிடக்கும் வயல்களை பார்த்து கவலை அடைந்தார். திமுக மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் எம். ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் விவசாயிகளான தங்களுக்காகவும் தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காகவும் அரும்பாடுபடுவதாக விவசாய பெருங்குடி மக்கள் நெகிழ்ச்சியோடு பாராட்டியுள்ளனர்.
இனிமேல் மு.க.ஸ்டாலின் நடத்தும் எல்லா போராட்டங்களுக்கும் தாங்கள் துணை நிற்போம் என்றும் விவசாயிகள் உறுதிபட தெரிவிக்கின்றனர். இதோ விவசாயிகள் தங்களின் தோழனை புகழும் வார்த்தைகளை கேட்போம். தளபதி எங்க ஊருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் மக்களுக்காக காவிரி தண்ணீரை பெற்றுக் கொடுக்க ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. சந்தோஷமா நன்றியோட வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். தண்ணி பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை எங்களுக்கு. அந்த தண்ணி பிரச்சனைக்காக போராடுறது எங்களுக்கு ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்க நடவெல்லாம் பாதியிலே காஞ்சி இருக்கு. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்க தளபதிக்கு தான் சப்போர்ட். நாங்க இந்த மாதிரி எந்த அரசியல்வாதி இந்த ஸ்டெப் எடுத்ததே கிடையாது. இவர் வரலாறு சாதனை, இந்த சாதனைக்காகனாலும் இது நல்ல ஒரு தீர்வு காணும். அவரோட நாங்களும் போராடுவோம். தளபதியோட நாங்களும் போராடுவோம். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 12ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு ஹெலிகாப்டரில் வந்து சென்றால் கூட அவருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது உறுதி என்று திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் அனைவரும் கருப்பு உடை அணிந்தும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் பிரதமருக்கு எதிர்ப்பை தெரிவித்திட வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் அறைகூவல் விடுத்துள்ளார். காவிரி உரிமை மீட்பு பயணத்தின் 2வது நாளான இன்று செல்லம்பட்டியை தொடர்ந்து சில்லத்தூர் கிராமத்திற்கு சென்ற திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் அங்கு கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றினார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி அனைத்து தரப்பு மக்களும் தமிழகம் முழுவதும் உணர்வுபூர்வமாக போராடி வருவதை எடுத்துரைத்தார். திமுக தலைமையில் 9 கட்சிகள் ஒன்று சேர்ந்து கடந்த 5ஆம் தேதி நடத்திய முழு அடைப்பு போராட்டம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றியை பெற்றதையும் இது தன் வாழ்நாளில் பார்த்திராத வெற்றி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் பாராட்டியதையும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். முழு அடைப்புக்கிடையே தடையை மீறி மறியலில் ஈடுபட்ட 10 லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்டதாக கூறிய அவர், சிறையில் இடமில்லை என்பதாலேயே அனைவரையும் அதிமுக அரசு மாலையில் விடுவித்து விட்டது என்றார். சென்னையில் மறியலில் ஈடுபட்டதற்காக தம் மீதும் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்த மு.க.ஸ்டாலின் காவிரி உரிமை மீட்புக்காக ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்கவும் தயார் என்றார். காவேரி பிரச்சனைக்காக நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய முழு அடைப்பு போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆக அதை தொடர்ந்து மறியல்கள், ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல்கள், அதற்காக நாங்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டோம். ஆக சாலை மறியலில் ஈடுபடக்கூடியவர்களை நியாயமாக கைது செய்தால், அது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே போய் நாங்கள் மறியலில் ஈடுபட்டால் கைது செய்து நியாயமாக சிறையில் அடைக்க வேண்டும். அடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு சென்றோம், மறியல் நடத்தினோம். ஆனால் சிறைச்சாலையில் எங்களை அடைத்து வைக்க சிறையில இடம் இல்லை என்கிற காரணத்தால் அன்று மாலையே அத்தனை பேரை விடுதலை செய்தார்கள். ஏனென்றால் ஏதோ 500 பேர் 1000 பேர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள், கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து போராடிய காரணத்தால் ஒரு 10 லட்சம் பேர் அன்றைக்கு கைது செய்யப்பட்டார்கள் தமிழகம் முழுவதும். ஆக அவர்களை எல்லாம் சிறையில் வைக்க இடமில்லாத காரணத்தால் தான் மாலையில் விடுதலை செய்தார்கள். ஆக விடுதலை செய்ததற்கு பிறகு என் மீது, நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மீது, நம்முடைய முத்தரசன் அவர்கள் மீது, இப்படி எல்லா கட்சி தலைவர்கள் மீதும் வழக்கும் போட்டிருக்கிறாங்க. ஆக பல செக்ஷன்ல எங்கள் மீது வழக்கும் போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்குகள் எல்லாம் பார்த்து நாங்கள் அஞ்சி நடுங்கி ஒடுங்கிவிட போவதில்லை. ஆக இந்த வழக்கின் காரணமாக ஒருவேளை 3 மாசம் 6 மாசம் ஏன் 1 வருஷம், ஏன் இந்த காவேரி பிரச்சனைக்காக ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்படல. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து வரும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டுவது என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதை அவர் நினைவூட்டினார். அதன்படி வரும் 12ஆம் தேதி பிரதமர் தமிழகம் வரும்போது ஒருவேளை அவர் ஹெலிகாப்டரில் வந்து திரும்பினாலும் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது உறுதி என்று திமுக செயல் தலைவர் தெரிவித்தார். அன்றைய தினம் அனைவரும் கருப்பு உடை அணிந்தும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் பிரதமருக்கு எதிர்ப்பை தெரிவித்திட வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் அறைகூவல் விடுத்தார். பிரதமர் அவர்கள்
தமிழ்நாட்டிற்கு வருகிற நேரத்தில் அவருக்கு கருப்பு கொடி காட்டக்கூடிய அந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். ஆக இன்று செய்தி வந்திருப்பது 12ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வருவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆக கருப்பு கொடி காட்டுகிற காரணத்தால் ஒருவேளை சாலை மார்க்கமாக வராமல் ஹெலிகாப்டர்லேயே அப்படியே மேலேயே பறந்து கொண்டு அப்படியே நிகழ்ச்சி முடித்துவிட்டு அப்படியே போக திட்டமிட்டிருப்பதாகவும் செய்தி வந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் அறிவித்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்பது உறுதி. ஆக அந்த கருப்பு கொடி காட்டுவது மட்டுமல்ல, நான் காலையில நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுடைய ஒப்புதலையும் பற்றி இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே நீங்கள் சொன்னால் அதை நிறைவேற்றுகிற நம்பிக்கையோடு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். என்ன என்று கேட்டால், வெறும் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவது மட்டுமல்ல, அவர் வருகிற தேதியில அத்தனை பேருமே கருப்பு உடை அணிந்து கொண்டு நம்முடைய துக்கத்தை, நம்முடைய வேதனையை, நம்முடைய கண்டனத்தை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடியை நீங்கள் ஏற்றி வைக்கணும். ஏற்றி வைப்பீங்களா? தாய்மார்கள் சொல்றீங்க, ஒவ்வொரு வீட்டில் அத்தனை பேர் வீட்லையும் தனித்தனியா கொடியை வைத்து வைப்பீங்களா? கருப்பு கொடி கை தூக்குங்க. ஆகவே அவர் வருகிற தேதி 12ஆம் தேதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உறுதி செய்யப்பட்டு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ முறையாக அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் அறிக்கையை வெளியிட இருக்கிறோம். அப்படி வெளியிடப்படுகிற அந்த அறிக்கையை நீங்கள் படித்து அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு உடை அணிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும். காவிரி உரிமை மீட்பு பயணத்தை ஒட்டி தலைவர் கலைஞரை சந்தித்து வாழ்த்து பெற்றதை மு.க. ஸ்டாலின் உருக்கத்துடன் நினைவு கூர்ந்தார். தஞ்சை மண்ணின் மைந்தரான தலைவர் கலைஞர் பேச முடியாத நிலையில் தமது சிரம் தொட்டு வாழ்த்தியதையும், அவரது வாரிசாகவும் மண்ணின் மைந்தனாகவும் தஞ்சை மாவட்டத்தில் இந்த பயணத்தை மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் மேற்கொள்வதாகவும் திமுக செயல் தலைவர் நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார். தலைவர் கலைஞரை போன்ற மக்கள் செல்வாக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த தலைவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழக அனைத்து கட்சி தலைவர்களை சந்திக்க மறுத்த பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வந்து போக முடியுமா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரத்தநாடு தொகுதிக்கு உட்பட்ட சில்லத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற காவிரி உரிமை மீட்பு கூட்டத்தில் உரையாற்றிய திருநாவுக்கரசர், காவிரி உரிமை மீட்பு பயணத்தில் விவசாயிகளும் பெண்களும் திமுக செயல் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருவதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளாகவே காவிரி நீர் கிடைக்காமல் சம்பா, குறுவை சாகுபடிகள் தொடர்ந்து பொய்த்து போனதையும், விவசாயிகளின் வாழ்வாதாரம் அடியோடு பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார். முதலமைச்சர் தலைமையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அனைத்து கட்சி தலைவர்கள் சந்திக்க நேரம் கேட்டும் பிரதமர் மறுத்துவிட்டதை சுட்டிக்காட்டிய திருநாவுக்கரசர், தலைவர் கலைஞரை போன்ற செல்வாக்கு மிக்க தலைவர் முதலமைச்சராக இருந்திருந்தால் சந்திக்க மறுக்கும் பிரதமர் தமிழ்நாடு வந்து செல்ல முடியுமா என்று கேள்விக்கணை தொடுத்தார். இதற்கெல்லாம் ஆட்சி மாற்றமே தீர்வாக இருக்கும் என்று குறிப்பிட்ட திருநாவுக்கரசர், மாநிலத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலும் மத்தியில் ராகுல் காந்தி தலைமையிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது உறுதி என்றார். காப்பதற்காக 5 நிமிடம் ஒதுக்குங்கள் என்று ஒரு முதலமைச்சர் கேட்டால் பழனிசாமியை மறந்துடுங்க. அந்த பழனிசாமி இடத்துல உலகெங்கும் வாழுகிற தமிழ் மக்கள் இதயத்திலே வாழுகிற முத்தமிழ் அறிஞர் அருமையான டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்து கேட்டிருந்தால், முதலமைச்சராக இருந்து நான் எல்லாரையும் கூட்டி வரேன் 5 நிமிஷம் ஒதுக்கணும்னு கேட்டிருந்தா, அதற்கு நேரம் ஒதுக்காமல் எந்த கொம்மனாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே அடியெடுத்து வைத்திருக்க முடியுமா? ஆக இந்த 2 டம்மி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்கார்ந்து கொண்டு 5 நிமிட நேரம் வாங்க முடியாத முதலமைச்சர், இங்கே டம்மியாக ஒரு ஆட்சி நடக்கிறது. இப்படி தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்களே, மக்கள் விரும்பாத போதும் கட்டாயப்படுத்துகிறார்களே, இதற்கு மாற்று இல்லையா? மாற்று உண்டு. ஒரே ஒரு மாற்றுதான். ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அது என்ன மாற்றம் என்றால், தமிழ்நாட்டிலே நம்முடைய சகோதரர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே ஏற்பட வேண்டும். டெல்லியிலே அருமை இன்றைக்கு மோடி அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவிலே பிரதமராக வர வேண்டும். இந்த 2 மாற்றமும் நடந்தால் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே எல்லாம் சரியாகும்.
இந்த கூட்டத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் இரா முத்தரசன், தமிழகத்தில் முதலமைச்சர் ஆற்ற தவறிய மக்கள் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக செய்து வருவதாக பாராட்டினார். எனவே அடுத்த முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்கப் போவது உறுதி என்றும் முத்தரசன் தெரிவித்தார். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டுமோ அவர் செயல்படவில்லை. அதற்கு மாறாக முதலமைச்சர் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இடம் மாறி இருக்கிறது. அவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலியில் இருந்து கொண்டு முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் ஆதரவாக இருக்கிறது. ஆனால் இவைகளை எல்லாம் பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்தோடு அரசியல் ரீதியாக நிர்பந்தம் செய்து நமது உரிமையை பெறுவதற்கு மாறாக உரிமையை விட்டுக் கொடுத்து பதவிகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற சர்க்காராக, கேடுகட்ட சர்க்காராக எடப்பாடி சர்க்கார் இருக்கிறது என்பதை தெரிவித்து, மக்களின் எழுச்சியின் மூலமாக, மக்களின் போராட்டங்களின் மூலமாக நாம் நம்முடைய தமிழகத்தை காப்பாற்றுவோம், நம்முடைய உரிமையை பெறுவோம். நம்முடைய தளபதி அவர்களுடைய தலைமையில், எதிர்க்கட்சி அவர்களுடைய தலைவர் அவர்களுடைய தலைமையில் நாம் ஒன்றுபட்டு போராடுவோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். காவிரி பிரச்சினைக்காக திரைத்துறையினர் மௌன விரதம். சென்னையில் 4 மணி நேரம் மேற்கொண்டனர். புற்றுநோயை தீர்க்கும் அரிசி வகைகள் கண்டுபிடிப்பு. மாத்திரை அளவை நிர்ணயிக்க பாபா அணு ஆராய்ச்சி மையத்திற்கு பரிந்துரை. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்தும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தியும் நெல்லை மாவட்டம் இடிந்த கரையில் சவப்பெட்டியை எரிக்கும் போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வர்த்தக துறைமுகம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் இடிந்த கரையில் மீனவர்கள் பொதுமக்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊரின் மைய பகுதியில் உள்ள தேவாலயம் எதிரே மீனவர்களும் பொதுமக்களும் திரண்டு சவப்பெட்டியை போல ஒரு பெட்டியை தயார் செய்து அதை எரிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய அரசை, அழுத்தம் கொடுக்காத மாநில அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய அரசை. போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் சாகர்மாலா என்னும் நாசகார திட்டத்தால் கடல் வளம் பெரும் பாதிக்கப்படுகிறது மற்றும் தமிழ்நாடு சுடுகாடாக்கப்பட போகிறது. இவற்றை எதிர்த்தும் இன்றைய தினம் இடிந்தகரையில் வைத்து சவப்பெட்டி எரித்து மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம். தொடர்ந்து இந்த போராட்டம், இந்த நாசகார திட்டங்களுக்கு எதிராக உறுதியோடு போராடுவோம் என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரையில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று பொதுமக்களும் மீனவர்களும் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீது கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தனர். 10க்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்த மீனவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு கரை திரும்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே இந்திய கடல் எல்லையில் இன்று அதிகாலையில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர். கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசி அவர்கள் தாக்குதல் நடத்தினர். 10க்கும் மேற்பட்ட படகுகளில் வலைகளை அறுத்தறிந்த அவர்கள் படகுகளையும் சேதப்படுத்தினர். இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்புடன் மீனவர்கள் கரை திரும்பினர். தமிழக மீனவர்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மீனவ சங்கத்தினர் கூறினர். மீன்பிடி தடை காலத்தில் இது தொடர்பாக பேச்சு நடத்தி பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தினர்.
இலங்கை கடற்படை கடுமையா விரட்டி அடிச்சு அவங்களுடைய சாதனங்களை வெட்டி விட்டு என்னென்ன மீன் பிடிக்க முடியாம என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் இலங்கை கடற்படை செய்து இதை தமிழக அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. மத்திய அரசு இதை எதுவுமே கேட்கறதில்ல. நம்ம மீனவர்களை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறது. 60 நாள் தடைகாலம் வருது. இந்த நேரமா அது போய் ஒரு கால் வயிறு கஞ்சியை குடிக்கலாம். இதுக்கு அரசு வழிவகைப்படல. மத்திய மாநில அரசுகள் செவிட்டு அரசாகவும் குருட்டு அரசாகவும் இருக்காமல் இந்த மீனவனை காப்பாற்றுகின்ற கால்வயிறு கஞ்சிக்கு காப்பாற்றுகின்ற அரசாக செயல்பட வேண்டும்னு நாங்க கேட்டுக்கிறோம். காவிரி பிரச்சினையில் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் எதிர்க்கட்சியான திமுகவும் தோழமை கட்சிகளும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் சிறப்பாக செயல்படுறாங்க. தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்றவர்கள் செயல்படுறாங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்று. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் ஸ்டெர்லைட் ஆலையை தமிழகத்திலிருந்து வெளியேற்ற கோரியும் சென்னையில் தமிழ் திரையுலகினர் மௌனவிரத போராட்டம் மேற்கொண்டு தீர்மானங்களை நிறைவேற்றினர். ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கவும் உள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற மௌனவிரத போராட்டத்தில் தமிழ் நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்திலிருந்து ஸ்டெர்லைட் ஆலையை உடனே வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நடிகர் சங்க துணைத் தலைவர் பொன்வண்ணன், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவகுமார், விஜய், சூர்யா, சத்யராஜ், பார்த்திபன், விக்ரம், இயக்குநர் S.A. சந்திரசேகர், R.K. செல்வமணி, கவி பேரரசு வைரமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு நியாயமும் உரிமையும் கிடைக்க வேண்டும் என நடிகர் சங்க தலைவர் நாசர் வலியுறுத்தினார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது என்பது ஒரு உரிமை, அது பேராசை அல்ல. ஒரு நியாயமான நேர்மையான ஒரு வேண்டுகோள், ஒரு தேவை. அதை மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும், மாநில அரசு எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மத்திய அரசு செவிசாய்த்து இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பது திரையுலகத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. பிற்பகல் 1 மணிக்கு இந்த மௌனவிரத போராட்டம் நிறைவுற்றது. இந்த போராட்டத்தில் திரைத்துறையைச் சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் முடிவில் 5 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலையை அகற்ற வேண்டும், மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தக்கூடாது, காவிரியில் தமிழகத்தின் உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஆளுநரை சந்தித்து மனு கொடுப்பது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாரம்பரிய நெல்களில் 3 வகைகளில் புற்றுநோயை எதிர்க்கும் குணங்கள் இருப்பதாக சத்தீஸ்கர் மாநில விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். சத்தீஸ்கர் மாநில தலைநகர் ராய்ப்பூரில் உள்ள இந்திரா காந்தி வேளாண்மை ஆராய்ச்சி மையம் சார்பில் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. மகாராஜி, லயாச்சா, கத்துவான் ரகங்களைச் சேர்ந்த நெல்களில் இருந்து எடுக்கப்பட்ட மருந்துகளை கொண்டு சிகிச்சை அளித்த போது புற்றுநோய் செல்கள் கொல்லப்படுவதாக இவர்கள் கண்டறிந்தனர். நுரையீரல் மற்றும் மார்பக புற்றுநோய் சிகிச்சையில் லயாச்சா நெல் மிகவும் நன்றாக பலன் தருவதாக தெரியவந்துள்ளது. इसकी टैबलेट्स भी बनाकर कि कैंसर के मरीजों के लिए बहुत उपयोगी ये चावल हो सकता है और एक अच्छी इनोवेशन इसमें किया जा सकता है और उस दिशा में हम काम कर रहे हैं और जल्दी ही इसके रिजल्ट आएंगे. நோயாளிகளுக்கு எவ்வளவு மருந்து தரலாம் என்பதை நிர்ணயிப்பதற்காக இந்த ஆராய்ச்சிகள் குறித்த அறிக்கையை பாபா அணு ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 20 ஆண்டுகளாக சாலை வசதி கிடைக்காத பொதுமக்கள் சாலையில் படுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதால் அரசு தங்களை புறக்கணிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் அம்மைய நாயக்கனூர் பேரூராட்சியில் உள்ள சில்லப்பட்டி கிராமத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை வசதி போடப்பட்டது. தற்போது கற்கள் பெயர்ந்து போய் போக்குவரத்திற்கு லாயக்கற்றதாக உள்ளது. மாணவ மாணவியரும் முதியவர்களும் நீண்ட தூரம் நடக்க வேண்டியுள்ளது. தெருவிளக்கு இல்லாததால் இரவில் வெளியில் நடமாடவே முடிவதில்லை.
சுமார் 1500 மீட்டர் நீளத்திற்கு சாலை அமைத்து தராமல் அதிகாரிகள் புறக்கணிக்கிறார்கள் என்றும் தாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதால் இந்த நிலை உள்ளதாகவும் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். எனவே அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஊர் மக்கள் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊர் பொதுமக்கள் பூரா நாங்கள் போயிட்டு முற்றுகையிட்டு நாங்கள் கேட்டோம். ரோடு போட்டவங்கள்ட்ட ரோடு எங்களுக்கு சேர்த்து போடுங்க கேட்டதுக்கு எங்களுக்கு வந்து 1200 மீட்டர் தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பால் பண்ண வரைக்கும் மட்டும் வண்டி வரதுனால அவங்களுக்கு மட்டும் போட்டுட்டு எங்களுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பச்சை குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்கெல்லாம் கீழே கல் தட்டி விட்டு மண்டை உடஞ்சி போகுது. அந்தளவு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. எங்களுக்கு ரோடு வசதி போட்டு தரலைன்னா மறுபடியும் நாங்கள் போராட்டங்கள் வந்து நிறைய நடத்துவோம். காமன்வெல்த் மகளிர் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவிற்கு 1 தங்கம் 1 வெள்ளி பதக்கம், பளு தூக்குதலில் 1 வெண்கலம்.